அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக பரிகாரம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் யாரெல்லாம் பெருமாளை வழிபடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆழ் மனசில் நமக்கு இன்றைக்கி நினச்சாலே போதுங்க, நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல ஒரு செல்வ நிலை, ஒரு கோடீஸ்வர யோகம் நம்மை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு தான் அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு உரிய ஒரு நாளானது அவ்வளோ ஒரு விசேஷம். பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்துடைய ஏகாதேசியானது நமக்கு வாழ்க்கையில் சனி பகவானால் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நிச்சயமாக இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்குள்ளே இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாவித கஷ்டங்களும் போய், குறிப்பாக இந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு செல்வ யோகம் தேடி வருவதற்கான அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயமானது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு மந்திர வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் உங்களுடைய பர்சுக்குள்ளே மட்டும் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அந்த பண வரவானது உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் பர்சுக்குள்ளே அந்த பணம் அதீதமாக பணம் பொருள ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் அந்த ஒரு என்ன பொருள் வைக்க போகிறோங்கிற அந்த சூக்ஷ்மம் தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஏற்கனவே காலையில் இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதாவது இந்த ஜெய ஏகாதேசிக்கு சொல்லக்கூடிய பெருமாளுடைய, அதுவும் திருப்பதி ஏழுமலையானுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவை இப்போ பார்த்துட்டு அந்த மந்திரத்தையும் கூட நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில். ஏன்னா சக்தி வாய்ந்த மந்திரம் இது. அப்படி இன்றைக்கி நமக்கு சாயங்கால நேரத்தில் தீபம் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றிருப்போம். தீபத்தில் எந்த தீபமாக இருந்தாலும் சரி, தீபத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மட்டும் நம்மோடு சும்மா கையில் எடுத்து லைட்டாக நீங்கள் அப்படி நுணுக்குனாலே அதோட பொடி வரும் பார்த்தீங்களா, அந்த பொடியை போட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறதோ, பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம், அதற்கு 2 துளசி இலைகள் போட்டு இப்படி பச்சை கற்பூரத்தை லைட்டாக பொடி பண்ணி போட்டு அதை தீர்த்தமாக வச்சு பாருங்கள். அந்த இடமே நமக்கு அப்படியே தெய்வ ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெய்வ ஒரு அம்சமுள்ள நம்ம சாமி ரூமாக மாறிடும். ஏன்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு, அதுவும் பெருமாளுக்கு நம்ம நிவேதனம் பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள், அவ்வளோ ஒரு மகாலட்சுமி அம்சம் கொண்ட அந்த ஒரு பொருள். அதனால் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய கையில், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பச்சையான ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதை உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நம்ம சுவாமி ரூமில் தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா, அந்த தீபத்துக்கு முன்னாடி 7 தடவை கோவிந்தா 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 அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வரி மந்திரம், அந்த மந்திரமானது நமக்கு யார் ஒருத்தங்க கோவிந்தா நாமம் சொல்கிறோமோ நமக்கு பெருமாளுடைய அனுகிரகமானது, அதுவும் சனிக்கிழமையில் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயை வச்சுட்டு 7 முறை நீங்கள் அந்த கோவிந்தாங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சுவாமியோட பாதத்தில் நீங்கள் அப்படி வச்சுருங்க. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், குறிப்பாக பண பிரச்சனைகள் தீரணும், பணம் நல்லா வரவாக இருக்கணும், அந்த பணம் உள்ள வரத்துக்கான அந்த வருமானங்கள் பெருக்கணும் அப்படின்னு நல்லா ஆத்மார்த்தமாக பெருமாள் கிட்ட வேண்டிட்டு நீங்கள் இந்த ஏலக்காய் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்ஸு, அதாவது நம்ம டெய்லி அன்றாடம் பணம் எடுக்கக்கூடிய அந்த பர்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த ஏலக்காய் எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் நாங்கள் வெளியில் எங்கேயும் போகலாமா, பர்ஸு அவ்வளோ உபயோகப்படுத்துறதில்ல, ஆனால் வீட்டுக்குள்ளே பீரோவில் நாங்கள் வைப்போம் அப்படின்னா, அந்த எங்கே உங்ககிட்ட பணம் வைக்கிறீங்களோ, பீரோவாக இருக்கட்டும் பர்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல இந்த ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இன்னையோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமானது அடியோடு விலகிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பூஜையுடைய பலன்கள் நமக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கைக்கு இது வரைக்கும் பணமே வராமல் இருந்தது, ஏதாச்சும் ஒரு தடையாக இருக்கும் அப்படி நமக்கு அந்த பணம் கோர்ட்டு கேஸு அது மாதிரியாக இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் யாருக்காச்சும் பணம் நம்ம எப்பயாச்சும் கடன் கொடுத்துருப்போம், ஆனால் பல வருஷமாக அந்த பணம் நமக்கு அவங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க, நம்மளும் சரின்னு விட்டுருப்போம். அப்படிப்பட்ட பணம், அதாவது வராத பணம் கூட நமக்கு இந்த ஒரு ஏலக்காயானது நிச்சயமாக நமக்கு வசூலித்து கொடுக்கும். பணத்தை நமக்கு பல வழியில், நமக்கு எந்த இடத்து மூலமாலாம் பணம் வரணுன்னு இருக்கோ அந்த எல்லா வழியிலையுமே நமக்கு பணமானது உள்ளே வருங்க.
இப்போ வேலையே கிடைக்கல அப்படி இருக்கவங்க என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல வேலை கிடச்சி நல்ல ஒரு வருமானத்துக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி நல்லபடியான ஒரு வேலை அமையும். தொழிலில் நஷ்டம் அது மாதிரி உள்ளவங்களும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அப்படி அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த பணம் வருவதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், செல்வ செழிப்பானது கண்டிப்பாக கொட்ட துவங்குகின்ற ஒரு நாள் அப்படின்னு கூட இந்த ஒரு நாள் நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை வளர்பிறை ஏகாதசியில் நீங்கள் தாராளமாக பெருமாளை நம்பி இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். பெருமாள் கூட சேர்ந்து மகாலட்சுமி தாயாருமே அந்த இடத்துல சேர்ந்து நிற்கிறதுனால நம்ம கேட்கின்ற வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ஏலக்காயானது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமும் கூட. அதனால் எங்கெல்லாம் இப்படி இந்த வாசனையான ஒரு பொருட்கள் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு பணவரவானது அதீதமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பார்ப்பதற்கு எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிச்சயமாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான பணம் புரளுவதற்கான ஒரு யோகத்தை பெருமாளுடைய அருளாலும் மகாலட்சுமி தாயோட அருளாலும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.